அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் சீசன் 2 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அங்கே ஒரு பெரிய ரகலையே நடந்திருக்குமா, அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்த்தா ஒருத்தங்கிட்ட போய் மாட்டிகிட்டு இருந்திருப்பான். அவனை அடித்து முடிச்சு விட்டா பின்னாடி இன்னொருத்தன் வந்து நிற்கிறான். அட என்னடா இது, இவ்வளோ பெரிய உருவம் இங்கே வந்து நின்னதை இவன் கவனிக்கவே இல்லைங்க கொஞ்சம் கூட. இவன் என்ன பண்ணுறான், அவன் அடிக்கிறதுக்குள்ளே ஜம்ப் பண்ணி அவனோட கையை வெட்டிடுறான்ப்பா. அதான் சொல்கிறான், இவ்வளோ பெரிய கையை வச்சு என்ன பிரயோஜனம், உன்னால் அடிக்கக்கூட முடியலையே அப்படிங்கிறான். வெட்டப்பட்ட கை மறுபடியும் போய் ஒட்டிக்குமா. ஆஹா, வந்தவன் சரியான அடி அடிக்கிறாங்க, சராமறையாக அடிக்கிறான். அவன் என்ன கேட்குறான், உன்னால் எவ்வளோ நேரம் வந்து இப்படியே தப்பிச்சு போயிட்டு இருக்க முடியும் பார்க்குறேன்டா அப்படிங்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அவனை இன்னும் 2-3 முறை வெட்டி தான் பார்க்குறான். ஆனாலும் வெட்டப்பட்ட உடம்பு மறுபடியும் ஒட்டிக்குது. இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, அவன் ஒவ்வொரு முறை வெட்டுப்படும் பொழுதும் அவனோட உடம்பு சேரும் பொழுதும் அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ பார்க்குறான், ஆஹா இவன் கதையை முடிச்சு விடணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறது தேவைப்படுது. அவனுடைய ஹோயிபோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இப்போது அந்த உடம்பு கீழே விழுந்தது நகரவே இல்லை. அட ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு நடந்து போகிறான். அந்த உடம்புக்குள்ளே இருந்து இன்னொரு உருவம் வெளியில் வருது. ஆனால் அது குட்டியாக தான் இருக்குது. இவன் பார்க்குறான், இன்னொரு உடம்பு வேறு இருக்கா, இந்த வரேன் பாருன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா இந்த புதுசாக வந்த உருவத்தால் விண்டு, அர்த்து, உட்டு, ஃபயர்னு சொல்லிட்டு எல்லா எலிமெண்ட்டுமே யூஸ் பண்ண முடியுதுங்க. இதில் வேற நக்கலாக என்ன சொல்கிறான்னா, தம்பி டாக்டிக்காக இருந்தாலும் சரி டெக்னிக்காக இருந்தாலும் சரி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது தம்பி அப்படிங்கிறான். ஆனால் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல இல்லை, அவன் இவனுக்கு பின்னாடி இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், டேய் உனக்கு மட்டும்தான் ஆர்ட் ஆஃப் வார் தெரியும் நினைக்காத, எனக்கும் தெரியும்டா அப்படிங்கிறான். அந்த ஹோயிபோ இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அந்த ஒன்னா இருந்த உருவம் 2ஆ பிரிஞ்சிருமா. இவன் தான் அந்த ஆரோவை கண்ட்ரோல் பண்ணுவான்ல, அதை யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த ஆரோவை வர வைக்கிறான். இப்போ 2ஆ இருந்த உருவம் 4ஆ மாறிடுச்சு. அடடா இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது, நம்மளோட எனர்ஜி தான் வீணாக போகும்னு சொல்லிட்டு அட்டாக்கை நிறுத்திடுறான். ஆனால் இந்த 4 உருவம் இருக்குல்ல, மொத்தமாக 4 எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துது. இவனை 4 பக்கத்துலேருந்து அட்டாக் பண்ணும்போது இவன் அதை தடுக்கிறான். ஆனால் அந்த இடத்துல 5ஆவதாக ஒரு உருவம் தோன்றுதுங்க. ஏன்னா மொத்தமாக 5 எலிமெண்ட்ஸ் இல்லை. ஸோ 5ஆவதாக ஒரு உருவம் தோன்றி இவன் அட்டாக் பண்ணுது. இவன் அதையும் தடுத்துக்கிறான். ஆனாலும் இதுக்கு மேலே சண்டை போடுற நிலைமையில நம்ம ஹீரோ இல்லை. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, ஐயோ இந்த இடத்துல நான் சாக போகிறேனா அப்படின்னு யோசிக்கிறான். அந்த சமயத்தில் அவங்க அப்பாவுடைய குரல் கேட்குது. அதாவது அந்த டூம் இருந்ததுல அங்கேருந்து அவர் பேசுகிற மாதிரி இருக்கு. இவனை பார்க்குறான். இவன் என்ன சொல்கிறான்னா, நான் மறுபடியும் தோத்துட்டேன்ப்பா, என்ன எதுக்கு நீங்கள் மறுபடியும் உயிரோட வர வச்சிங்க, என்ன மாதிரி ஒரு லூசர் எதுக்காக மறுபடியும் நீங்கள் உயிரோட வர வச்சிங்க அப்படின்னு கேட்குறான். அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எல்லாருமே இந்த எனர்ஜி அப்படிங்கிறத பர்ஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து லைஃப் எனர்ஜி அப்படிங்கிறத கல்டிவேட் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து ஹெவனோட பிளெஸிங் கிடைக்கும். நீ வந்து டெத் எனர்ஜி அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ, நீ வந்து ஹெவனையே எதிர்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் நம்ம ஃபேமிலியில் ஒரு சீக்ரெட் டெக்னிக் இருக்குது, அதை பயன்படுத்தின அப்படின்னா இந்த ஃபேரி ரெல்ம் அப்படிங்கிற லெவலுக்கு உன்னால் போக முடியும். நான் சொல்லி கொடுத்த பேசிக்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இது பேசிக்காக ஒரு ரிவர்சல் டெக்னிக் மாதிரி. ஸோ இவன் என்ன பண்ணுறான், எனக்கு ஞாபகம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தும் போது இப்போ அதே சமயத்தில் ஆப்போனண்ட்டுமே அட்டாக் பண்ணுறான். இவன் ஒரு ஸ்வாட் டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க, ஃபயர் பேஸ்டு ஒரு டெக்னிக், சூப்பராக அட்டாக் பண்ணுறான். ஸோ இருந்தாலுமே இவனோட லெவலுக்கு இவனோட கண்டிஷனுக்கு இவனால் ஃபுல் எனர்ஜி அப்படிங்கிறத பயன்படுத்த முடியல. அட என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது இப்போ அந்த இடத்துக்கு சீனியர் வராரு. மனுஷன் வந்தவன் அந்த 2 உருவம் இருந்ததில்ல, 2த்தையுமே ஒரே அடியில் முடிச்சு விட்டாங்க. நம்ம ஹீரோ கேட்குறான், இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டியூட்டியில் இருந்திருக்கான், அதனால ரவுண்ட்ஸ்லேயே இருந்திருக்காப்புல. ஸோ இங்கே வந்திருக்கான். ஸோ சீனியர் கேட்குறாரு, இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான், சீனியர் அது ரொம்ப பெரிய ஒரு கதை, அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்டு, அப்படி இருக்கும்போது இங்கே நடந்த எல்லாத்தையும் என்னால் முழுசாக சொல்ல முடியாது அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் வந்து டீன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுறேன், நீ அவர்கிட்ட என்ன நடந்தது சொல்லிக்கோ அப்படின்னு. உடனே ஐயோ இருங்க ஒரு நிமிஷம், இது வந்து ரொம்ப பெரிய பழைய பகைங்க, அவனுங்க வந்து ரொம்ப காலமாக என்னை துரத்திக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம போய் டீன் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியா சரி, அப்போ எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறாரு. என்னங்க கண்டிஷன் அப்படின்னு கேட்டால், இப்போ நீ ஒரு ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நீ ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் எனக்கு அதை சொல்லிக் கொடுன்னு சொல்லிட்டு மனுஷன் கிளம்பி போயிட்டான். இவன் பார்க்குறான், யாரா இவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் பைத்தியமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு நடந்து போகிறான். இவனுக்கு என்னன்னா, நான் லைப்ரரிக்கு புக்கு படிக்க வந்தேன்டா, என்ன இந்த மாதிரி தள்ளி விட்டீங்களே, சரி பரவாயில்ல அடுத்த முறை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கிளம்பி போகிறான். இன்னொரு பக்கத்தில் நம்ம டிராகனை அந்த ஃபேரி கட்டி தொங்க விட்டுருக்கா. நம்ம டிராகன் இருக்குல்ல, மைண்ட் வாய்ஸில் பேசுறதா நினச்சிக்கிட்டு வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, பொண்ணுங்களுக்கெல்லாம் க்யூட்டான டால்னா ரொம்ப பிடிக்கும், நான் இப்படியே க்யூட்டாக இருந்தேன்னா அவன் என்னை கண்டிப்பாக கழட்டி விட்டுருவா அப்படிங்குது. அந்த ஃபேரி பார்க்குறா, நீ பார்க்கறதுக்கு சின்ன வயசாக இருந்தால் கூட ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கிற அப்படிங்கிறா. இந்த டிராகனுக்கு ஆச்சரியம், உனக்கு எப்படி என்னோட லாங்குவேஜ் புரியுது,
நீ எப்போ என்னோட கண்ணீர் துளியை குடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அவன் என்ன சொல்கிறா, என்னுடைய செக்டாரில் ப்ராக்டிஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் எல்லாமே டிராகன் லாங்குவேஜில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ பேசுறது எனக்கு ஏன் புரியாமல் போகுது அப்படிங்கிறா. ஆஹா மாட்டிக்கிட்டோமா அப்படிங்குது. அதான் அவன் கேட்குறா, ஒழுங்காக சொல்லு, உன் கூட யார் இருந்தது? நீ மட்டும் உண்மையை சொல்லன்னு வச்சுக்கோயேன், உன்னை இப்படியே கட்டி தொங்க விட்டு பயங்கரமாக நான் உன்னை கொடுமைப்படுத்துவேன் அப்படிங்கிறா. அது பயங்கரமாக டயலாக் பேசுது. நீ என் தலையை வெட்டி ரத்தத்தை ஆற ஓட விட்டா கூட நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படிங்குது. ஆனால் இந்த இடத்துல பண்ண போகிற டார்ச்சரே வேற. அவள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க செக்டாரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட்டு போல தெரியுது. அதை எடுத்து சாப்பிட்றா. அப்போ அந்த ஸ்மெல்லுக்கு இந்த டிராகன் பார்க்குது. ஆஹா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கே, இது ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டா அப்படிங்குது. இவன் என்ன பண்ணுறா, அதுக்கிட்ட காட்டி காட்டி சாப்பிட்றா. ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்கிறியா எப்படி அப்படின்றப்போ அது என்ன சொல்லுது, முடியவே முடியாது, எனக்கு வந்து லாயல்ட்டி தான் ரொம்ப முக்கியம், நான் வந்து வாயை திறக்க மாட்டேன், சென்னான் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் அவனை போட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயபுள்ள மொத்தமாக போட்டு கொடுத்துச்சு. இவ பார்க்குறா, என்னது உன் கூட சென்னான் தான் இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ பிரச்சனை என்னன்னா, சென்னான் சொல்லியிருக்கான்ல, வெளியில் விஷயம் தெரிஞ்சால் நம்மளை அகாடமி விட்டு அமுச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இது யோசிக்குது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. இது என்ன சொல்லுது, ஆமாம் ஆனால் அவன் இங்கே எதுக்காக வந்தான் தெரியுமா, அவன் உன்னை பார்க்க தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டுடுச்சு. அவன் எதுக்கு என்ன பார்க்க வந்தான் அப்படின்னா, அவனுக்கு உன் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது, அதனால உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அதாவது அந்த ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஹோட்டலில் மீட் பண்ணதுக்கப்புறம் அவனால் தூங்க முடியல, சாப்பிட முடியல, தூங்கும் போது கூட உன் பேரையே சொல்லிக்கிட்டு இருந்தான், அதனால தான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பிளேட்டை மாற்றி போட்டுடுச்சு. இப்போ இந்த ஃபேரியுமே யோசிக்கிறா, இது சொல்கிறத நம்ம நம்ப முடியாது, இருந்தாலும் இப்போதைக்கு இதை கழட்டி விட்டுருவோம், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு இது கையில் ஸ்வீட்டையும் கொடுத்து அமுச்சு விட்டா. இப்போ பின்னாடி ஒரு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க கிட்ட திரும்பி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருமா, இங்கே நடந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு உடனே அவங்க 2 பேர் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, கவலையே படாதீங்க, ஒரு வார்த்தை வெளில போகாது அப்படிங்கிறாங்க. ஆனால் பயப்புள்ளைங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு பொருளையை நல்லா கிளப்பி விட்டாங்க. அதாவது அந்த பொருளையை எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, க்ரஷ்ல இருந்து காதலுக்கு போய் கடைசியாக காமம் வரைக்கும் போயிடுச்சு. இந்த ஒரு நியூஸு நம்ம கைவன் காதில் போய் விழுந்துருமா, அவனுக்கு சரியான கோவம். அதை பேசின ஒருத்தனை லிட்டரலாக ஃப்ரீஸ் ஆக்கிட்டாங்க அவன். இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோ அவன் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் இன்னும் ரெக்கவர் ஆகலை. உள்ளுக்குள்ளே பிரின்சஸ் வரா, பயங்கர கோவமாக வரா. டேய் உண்மையை சொல்லு, நேற்று நைட் என்னடா நடந்துச்சு, எங்கடா போன நீ அப்படின்னு கேட்குறா. இவனுக்கு பயம், ஏன்னா அந்த டீனோடைய கிராண்ட் டாட்டர் ஐயோ உண்மையை சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். உங்ககிட்ட அவள் ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்கும்போது, அவ ஏன்டா சொல்லணும், டேய் உனக்கும் ஃபேரிக்கும் நடுவில் என்னடா நடந்துச்சு, உண்மையை சொல்கிறான்னு சொல்லிட்டு உழுக்கிறா. இவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் இருக்கட்டும், நேற்று உங்கள் கேர்ள்ஸ் ரூம்குள்ளே எவனோ ஒருத்தன் வந்தானமே, அவனை பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் என்னமோ சொல்ல வரா. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு டாப்பிக்கை மாற்றாத, உண்மையை சொல்லு, உனக்கும் ஃபேரிக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு உழுக்குன்னு உழுக்கிறா. இவன் இன்னும் ரெக்கவர் ஆகலை இல்லையா, வாயிலேருந்து ரத்தமாக ஊற்றுது, பக்கி டமால்னு கீழே வந்து மயக்கமாயிட்டான். ஸோ அங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.